நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் எப்பவும் போலவே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. பக்கத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. புத பகவான் கடக வீட்டில் இருக்கார். சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் அங்கேயே தான் சிம்ம வீட்டிலே ஆட்சியாக இருக்கார். கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார், ஆனால் இப்போ கொஞ்சம் வக்ரமாயிருக்காரு. ராகு மீன வீட்டில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தாலே இது பேர் ஆவணி மாதங்கிறது. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 12 ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ தான் வரப்போகுது. வழக்கம் போல் பாருங்கள். உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோடக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம். நாடு முழுவதும் சுதந்திர தினம் விழா கொண்டாடப்படும். நாமும் கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் எனது யூடியூப் சேனல் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்து 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி. நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி விழா நடக்கும். எல்லா சிவன் கோயில்களையும், குறிப்பாக கால பைரவர் கோயில், கால பைரவருக்குன்னு தனி கோயில் இருக்குது. அந்த இல்லங்களில், அந்த கோவில்களில் மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த விழாவிலையும் கலந்துக்கலாம். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கோகுலாஷ்டமின்னா கிருஷ்ணர் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடுகள், ஆராதனை நடக்கும். அந்த விழா நடத்துகிற கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் உங்களுக்கு நேயர்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் அத்தனை தெய்வங்களை வணங்கி, என் குல தெய்வத்தையும் வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம், ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசி அப்படின்னா வில் பவர் அப்படின்னு அர்த்தம். தனுசு அப்படின்னா வில் பவர். வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி அடைஞ்சே தீர்வாங்க. இவங்க குறிக்கோள் என்னவோ அதை அடைஞ்சே தீர்வாங்க. லட்சியங்கள் நிறைந்த ராசி தனுசு ராசி. சார், அந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல 2ஆம் வீட்டு கிரகம் சனி பகவான் 3ல் இருக்கார். ஆனால் இப்போது வக்ரம் ஆகிட்டு இருக்கார். அதனால் என்ன சார் கிடைக்கும்? நிறைய நேயர்கள் கேட்டிங்க, ஏன் தனுசு ராசிக்காரங்க நீங்களே கேட்டிங்க, சார் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி என்னன்னு போடுங்கன்னு. நம்ம பார்க்குறோம். மாத பலனோட சேர்த்து பேசுவோம் தான் நம்ம தனியாக வீடியோ போடலை. ஏன்னா நம்முடைய மாத பலன்கள் எப்போ வரும்னு நேயர்கள் நீங்களே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இந்த மாதம் கொஞ்சம் லேட்டு, எனக்கு பல்வேறு வேலைகள் இருந்ததுனால உடனடியாக பார்க்க முடியல. ஆக இப்போ தனுசு ராசிக்கு இந்த வக்கர பயிற்சி என்ன செய்யும்னா, போன தடவை சனி பகவான் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பணம், பொருளாதாரம், பாக்கி இந்த மாதம் வரும். அதான் சனி வக்கர பயிற்சி. தீபாவளி வரைக்கும் பணப்புழக்கத்திற்கு, பண வருமானத்திற்கு சனி வக்கர பயிற்சினால் தனுசு ராசிக்கு பஞ்சம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான பணம் புழங்கும். குறிப்பாக ஏற்கனவே போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் வர வேண்டிய பணம் இந்த மாதம் வரும். இது உண்மை. இது சனி பகவானுடைய நிலைமையை. அடுத்து என்ன, உங்களுக்கு 9ஆம் வீட்டு கிரகம் சூரியன். அவர் யார்? உங்களுக்கு பாக்கியாதிபதி. 5, 9 தான் ஒரு ஜாதகத்தில் சிறப்பு. ராசிநாதன் ரொம்ப முக்கியம். அவர் யார்? குரு பகவான் 6ல் போய் மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சாலும் அவர் 5 கூடைய செவ்வாயோடு சேர்ந்து மறைகிறாரு. பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு 9ஆம் வீட்டு கிரகம் சூரியன் பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? ஆவணி மாதம்னாலே அத்தனை பாக்கியங்களும் அத்தனை பொருளாதாரமும் சுப காரியமும் உங்களுக்கு நடக்கும்.
இது உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து 5ல் இருக்கிற 5லேருந்து 6க்கு போன குரு என்ன பண்ணுவாருன்னா, மகனால் உங்களுக்கு வருமானம் உண்டு. ஏன்? அவர் நேராக உங்களுக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுக்கு மகனோ மகளோ இருந்தால் அவங்களுக்கு சுபகாரியம் பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணுவீங்க. 2ஆம் இடம் தான் புதிய வரவு, அது குருவே பார்க்குது. குருனா குழந்தை. அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய குழந்தை கரு உருவாகும். உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை உருவாகும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகும்னா திருமணமாகும். அந்த பிள்ளைக்கு குழந்தை வேணும்னா குழந்தை பிறக்கும். எவ்வளோ விஷயம் பாருங்கள். நீங்கள் குரு போய் 6ல் மறைகிறாருன்னு நினைக்கக்கூடாது. குரு 6ல் மறைஞ்சா வீட்டில் சுபகாரியம் உண்டு. அவர் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாருல. ராசி நாதனாக இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் சுகமாக இருக்கீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க உள்நாட்டுக்கு வரலாம். 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை தனகாரன் குரு பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு யோகம், பிள்ளைங்களால் உங்களுக்கு யோகம், அவங்கனால உங்களுக்கு வருமானம் உண்டு, திருமண யோகம் உண்டு. 5 கூடையில் 6ல் போகிறதுனால வெளிநாட்டு யோகம் உண்டு. யாருக்கு? உங்கள் பிள்ளைங்களுக்கு. 11ஆம் இடம் சுக்கிரன். 11ஆம் இடம் சுக்கிரன். அது போய் அதுக்கு 11ல் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்குது. 11னா யார்? இப்போ நிறையா சொன்னேன். 11னா உங்கள் சித்தப்பா, 11னா உங்கள் அண்ணன், 11னா அக்கா. சுக்கிரனா வந்தால் சகோதரி, 11னா உங்கள் மருமக, 11னா உங்கள் மருமகன். இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் சூரியனோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்குது. அப்போ நான் சொன்ன இத்தனை பேருக்கும் இவ்வளோ பேருக்கும் பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கும். உங்களால் கிடைக்கும், உங்கள் அப்பானால் கிடைக்கும். 3ஆம் இடம்னா மாமனார், அவர் ஆட்சியாக இருக்கார். அதை சூரியன் பார்க்குது. அப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் மாமனாரும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தை உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போது நீங்கள் போட்டிருக்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி நல்ல லாபம், நல்ல தொழில் முன்னேற்றம் உண்டு. செவ்வாய் குரு ஒன்று சேர்ந்தால் இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது. அந்த குரு செவ்வாய் எங்கே பார்க்குது? 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஊருக்கு வெளியில் அவுட்டரில் காளி மனை இருக்கும், அல்லது காளி மனை வாங்குவீங்க, அல்லது அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுவீங்க. 12ஆம் இடம் இது நீர் ராசி. அப்போது குளத்தோரமோ அல்லது ஆத்தோரமோ கிணத்து ஓரமோ விவசாய பூமி வாங்குவீங்க, அல்லது அந்த பூமியினால் உங்களுக்கு லாபம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடங்கிறது உங்கள் மனைவியை சொல்கிறது. நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிறது, நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது, கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிறது. அந்த கிரகம் வாக்குஸ்தானத்தை பார்க்குது. அப்போ மனைவினாலையும் வருமானம் வரும், அல்லது மனைவிக்கு கணவனால் வருமானம் வரும், அல்லது கணவனுக்கு புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6னா சர்வீஸ் வேலையா இல்லையா? அப்போது அவங்களுக்கு தொழில் மாற்றமோ வேலை மாற்றமோ உண்டு, அல்லது கணவனுக்கு வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உண்டு. இப்போ தான் சொன்னேன் 10ல் கேது. அந்த கேதுவை குரு பார்க்கறதுனால என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் லாபம் இருக்கும். 10 9க்கு 2ஆம் இடம் கேது. அப்போ அப்பாவுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, அப்பா ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால தாத்தா பேரன் உறவு சிறப்பாக இருக்கும். அப்பாவுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி வரும். ஏன்? தனகாரன் குரு பார்க்குறாரு, 5 கூடைய செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு வர வேண்டிய பணம் பாக்கிகள் வரும். வாக்கில் கேது இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸில் ஏதாவது வராமல் இருந்தால் அது மூலியம் வர வேண்டிய பணம் அப்பாவுக்கு வரும், இல்லைன்னா உங்களுக்கு வரும். இந்த மாதம் முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மைனஸ் இருக்குது, சுப செலவு உண்டு, சுப விரயம் உண்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி இடம் வாங்கலாம், அது இடம் இருந்தால் வீடு கட்டலாம், திருமணம் பண்ணலாம், அத்தனையும் சுப விரயம் உண்டு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அம்மாவின் உடல்நிலையில் கவனம், வீடு இடித்து கட்டுறது அல்லது வண்டிக்கு செலவு பண்ணுறது உண்டு. ஆக இந்த மாதம் 6ல் செவ்வாய் இருக்கும்போது 6ஆம் இடம் என்பது அடி வயிறு. அந்த இடத்துல செவ்வாய் போய் இருக்கும்போது ரத்தம் சம்பந்தமாக வயிறு சம்பந்தமாக ஹீட்டு சம்பந்தமாக டிஸ்டர்ப் வர வாய்ப்பு இருக்குது. சனி வக்ர பயிற்சிக்கும் போது பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவ செலவு உண்டு. இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை தனுசு ராசிக்கு.
தனுசு அப்படின்னா வில்பவர். தனுசு ராசிக்காரங்க 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆவணி மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.